வணக்கம். தேர்தல் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இந்த சூழலில் தினம் ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்னு எல்லா கட்சியில் இருக்கிற தேர்தல் அறிக்கை எடுத்து அதில் இருக்கிற சாதக பாதகங்களை விவாதிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி. இன்றைக்கி திமுகவில் இருக்கிற தேர்தல் அறிக்கை எடுத்துக்கலாம். ஒரு சில அம்சங்களை எடுத்து அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எண் 8 என்ன சொல்கிறாங்கன்னா, தனிநபருடைய ஆண்டு வருமானம் 86,000 1,50,000 உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல முயற்சி, பாராட்டுகள். அப்படி உயர்ந்துச்சுன்னா அடுத்து தேர்தல் அறிக்கை எண் 20 சொல்லியிருக்கிறாங்க, 10ஆம் வகுப்பு வரை படித்த 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பாதுகாப்பு பணியில் வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல முயற்சி. 1 கோடி பேருக்கு வேலை கிடச்சிது அப்படின்னா அதோட நல்ல செய்தி வேறு எதுவுமே கிடையாது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த தேர்தல் அறிக்கை எண் 8 படி 1,50,000 தனிநபர் வருமானத்தை உயர்த்திட்டீங்க அப்படின்னா இந்த 1 கோடி பேருக்கும் ஆண்டு வருமானம் 1,50,000 கோடி நீங்கள் ஆண்டு வருமானமாக ஈட்டி அதை அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கணும். அடுத்தது இது 5 ஆண்டில் 7,50,000 கோடி அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கணும். இந்த தொகைங்கிறது இந்திய பட்ஜெட்டிலிருந்து கிட்டத்தட்ட 60% தொகை. இது 12 லட்சம் கோடியிலேருந்து 13 லட்சம் கோடிக்கு தான் இந்திய பட்ஜெட்டே போடுறாங்க. அதில் நீங்கள் கிட்டத்தட்ட 60% தொகையை ஒரு சாலை பாதுகாப்பு பணிக்கு மட்டுமே ஒதுக்க போகிறதா ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க. இது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியப்படும், இதுக்கு எங்கே உங்கள்கிட்ட வருமானம் இருக்குது அப்படின்னு தெரியல. அதை விளக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சாலை பாதுகாப்பு பணி நெடுஞ்சாலைத்துறையில் நாங்கள் டோல் கட்டிட்டு போயிட்டுருக்கோம். இப்போது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லா நெடுஞ்சாலைத்துறைகள்லையும் தனியார் தான் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் டோல் கட்டுறோம். அப்போ டோல் கட்டும் பொழுது 5 ஆண்டுகளுக்கு அந்த முதலீடை ஈட்டுவதற்கும் அதுக்கு மேலே அந்த சாலையை பராமரிப்பதற்கும் தான் டோல் கட்டுறோம். அப்போ சட்டப்படி 5 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு 75 ரூபா அப்படிங்கிற மாதிரி வசூல் பண்ணுறாங்க. 6ஆவது ஆண்டுலேருந்து அது பராமரிப்பு தொகை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கிட்டத்தட்ட 25 ரூபா 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா கிட்ட இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் எந்த டோல்லையுமே 5 ஆண்டு கடந்த பிறகு தொகையை குறைச்சதா வரலாறே இல்லை. அதேமாரி டோலை வச்சுட்டு எந்த டோலையும் அவங்க எடுத்ததா இல்லை. அவங்க முதலீடு எடுத்ததுக்கப்புறம் டோல் எடுத்ததா எந்த ஒரு வரலாறும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சாலையை பராமரிப்பதற்கு நாங்கள் சுங்கச்சாவடிக்கு வரி கட்டி விடுகிறோம். கட்டினதுக்கு பிறகு நீங்கள் எந்த நெடுஞ்சாலைத்துறையில் இந்த 1 கோடி பேரை பணியமர்த்த போகிறீங்க? அப்போது நாங்கள் 2 வகையில் இழப்பீடை சந்திக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. சாமானியனா எங்கள் வரிப்பணத்திலிருந்து 7,50,000 கோடி ஊதியமாக போக போகுது. அதையும் தாண்டி நான் 50 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நான் 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா சுங்க வரி கட்டிட்டு போகிறேன். அப்போ சுங்க வரி கட்டுறதே சாலையை போடுவதற்கும் பராமரிப்பதற்கும் தான். அவன் பராமரிச்சிடறான் தனியார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த 1 கோடி பேரை எங்கு பணியமர்த்த போகிறீர்கள், எப்படி அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது சாமானியனுக்கு இயல்பாக எழுகிற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் அறிக்கை எண் 25 சொல்லியிருக்கிறீங்க, காலாவதியாகிவிட்ட சுங்கச்சாவடிகள் நீக்கப்படும், அந்த வசூல் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இல்லை, காலாவதியான சுங்க வரிகள் இன்னும் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது இந்த அறிக்கையை படித்த உடனே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் அது இன்னும் நீக்கப்படவில்லை, எப்பொழுது காலாவதியானது, எந்த அதிகாரிகள், எந்த அமைச்சர், எந்த அரசு இதை சரியாக கவனிக்கவில்லை அப்படிங்கிற செய்தியையும், எந்தெந்த சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆயிடுச்சு அப்படின்ற பட்டியலை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா நாங்கள் தினமும் பயணிக்கிற சாலையில் அந்த சுங்கச்சாவடி வந்துச்சு அப்படின்னா இது காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கட்டாமல் செல்வதற்கு வசதியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் இது எப்போ காலாவதியாச்சு, அது சார்ந்து நீங்கள் முன்னெடுத்த போராட்டங்கள் என்ன, ஆளும் கட்சிக்கு நீங்கள் கொடுத்த எதிர்ப்பு என்ன, அல்லது இதற்காக ஏதேனும் வழக்கு தொடுத்திருக்கிறீர்களா அப்படிங்கிற செய்தியை கொடுத்தீங்கன்னா இந்த அறிக்கைகள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒருவேளை இது எதுவுமே நடக்கலை, இதுக்கான போராட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கலை, இல்லை வழக்கு இல்லை, இல்லை இந்த பட்டியல்கள் மக்கள் முன்னிலையில் பகிரப்படலை அப்படின்னா இந்த முரண்பாடுகள் 1,50,000 சம்பளத்தை உயர்த்துவதும், அதுக்கப்புறம் 1 கோடி பேருக்கு நாங்கள் சாலை பணியாளராக வேலையை அமர்த்துவோங்கிறதும், நாங்கள் 50 ரூபா கட்டிட்டு பயணிக்கும் பொழுது அதை வச்சு தான் தனியார் அதை பராமரிக்கிறோம் அப்படிங்கிற செய்தியும், இங்கே காலாவதியான சுங்கச்சாவடிகள் இன்னும் வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது. ஸோ இந்த முரணை நீங்கள் எப்படி சரிப்படுத்த போகிறீங்க, இது உண்மையிலேயே செய்கிற நோக்கம் இருந்துச்சுன்னா இந்த தகவலை தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் தராத பட்சத்தில் இது வெற்று தேர்தல் அறிக்கையாக மட்டும்தான் பார்க்கப்படும். இது மாதிரி இருக்கிற குழப்பங்களை தீர்ப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தா மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி.